வணக்கம் நண்பர்களே. நம்ம நண்பர் ஒருத்தர் 5000 விதைக்கரணை கேட்டிருந்தாங்க. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்திலேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு விதைக்கரணை கொடுக்கலான்னு தான் இப்போ நம்ம ஃபீல்டுக்கு வந்திருக்கோம். பாருங்கள் எப்படி விளைஞ்சிருக்குன்னு. இதில் நம்ம 2 கணுக்கள் இருக்கிற மாதிரி கட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஒரு 5000 பீஸ் கொடுக்குறோம். வாங்க, நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துப்போம். ஸோ 5000 பீஸ் வர்றதுக்கு தேவையான ஜிஞ்சுவாவை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு விதைக்கரணை. எடுத்துகிட்டு நம்ம 2 கணுக்கள் வச்சு கட் பண்ண போகிறோம். எல்லாமே நம்ம ஒவ்வொரு விதைக்கரணையாக தான் கட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்து கட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதில் 2 கணுக்களும் வரும், 3 கணுக்களும் வரும், 1 கணுக்களும் வரும். அதனால் நம்ம ஒவ்வொரு ஜிஞ்சுவாவாக எடுத்து 2 கணுக்கள் இருக்கிற மாதிரி அதை கரெக்டாக கட் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது எதுவுமே பழுதாகாமல் வைக்கிற எல்லா கரணையுமே முளைப்பு திறனோடு இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து கட் பண்ணுறோம். இதனால் வேலை அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் வாங்கி நடும்பொழுது அதோடைய ஈல்டு நல்லா அதிகமாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒவ்வொரு கரணையும் நல்லா முளைப்பு திறனோட வரும். ஸோ நம்ம 5000 கரணை கட் பண்ணி வெட்டி வச்சிட்டோம். ஸோ எல்லாத்துலேயும் 100 பீஸ் காஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் ஒரு அலசி எடுத்துக்கணும். எடுத்து அதுக்கப்புறம் நம்ம பார்சலுக்கு ரெடி பண்ணுறோம். ஸோ ரெடி பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சாக்கு பையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா வெயிலில் காயாமலும் டேமேஜ் ஆகாமலும் இருக்கும். நம்ம எல்லா கரணையும் வச்சு பார்சல் இப்படி தான் நம்ம அனுப்பிச்சி